இங்கிலீஷ்ல சரளமா பேசுறதுக்கு ஒன் ஆஃப் த ஈஸி டெக்னிக் தான் நாம இப்போ பார்க்க போறோம். உங்க கண்ணு முன்னாடி என்ன பொருள் இருந்தாலும் சரி, அல்லது உங்க கண்ணு முன்னாடி நீங்க என்ன படத்தை பார்த்தாலும் சரி, நீங்க டக்குன்னு ஒரு 4-5 சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்தை வச்சு நம்ம 10 to 11 சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மாடரேட் இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த சூரியனை பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய நெருப்பு பந்து மாதிரி தெரியுது. இதை எப்படி நான் இங்கிலீஷ்ல சொல்றது? அதாவது சூரியன் ஒரு பெரிய நெருப்பு பந்து அப்படிங்கிற சென்டென்ஸை நான் இப்போ இங்கிலீஷ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? The sun is a big ball of fire. The sun is a big ball of fire. அது ஒளி மற்றும் வெதுவெதுப்பை வழங்குகிறது. அது எப்படி நான் இங்கிலீஷ்ல சொல்றது? அது ஒளி மற்றும் வெதுவெதுப்பை வழங்குகிறது. இதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இட் கிவ்ஸ் அஸ் லைட் அண்ட் வார்ம்த். வெதுவெதுப்பு அப்படின்னா வார்ம்த். சூரியன் கிழக்கே உதிக்கிறது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் மேற்கில் மறைகிறது. த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். சூரியன் மிகவும் வெப்பமானது. The sun is very hot. The sun is very hot. அது செடி வளர உதவுகிறது. It helps plants to grow. It helps plants to grow. நாம் உயிர் வாழ சூரியன் தேவை. We need the sun to survive. We need the sun to survive. இந்த இடத்துல உயிர் வாழ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம survive அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மாடரேட் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியன் நமது கிரகத்தை ஒளிரச் செய்யும் ஒரு ஒளிரும் வான உடல். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? The sun is a luminous celestial body that illuminates our planet. The sun is a luminous celestial body that illuminates our planet. இந்த இடத்துல கவனிங்க, பிளானட் அப்படிங்கிறதோட அர்த்தம் கிரகம், லியூமினஸ் அப்படின்னா ஒளிரும் அப்படின்னு மீனிங், செலஸ்டியல் அப்படிங்கிறது வானம் சம்பந்தப்பட்ட அல்லது விண்ணுலகம், வானம் இப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லுமினேட்ஸ் அப்படிங்கிறது ஒளியூட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பூமியில் வாழ்வதற்கு அதன் கதிரியக்க ஆற்றல் தேவை. இட்ஸ் ரேடியன்ட் எனர்ஜி இஸ் எசென்ஷியல் ஃபார் சஸ்டைனிங் லைஃப் ஆன் எர்த். இட்ஸ் ரேடியன்ட் எனர்ஜி இஸ் எசென்ஷியல் ஃபார் சஸ்டைனிங் லைஃப் ஆன் எர்த். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னா கதிர் இயக்க ஆற்றல். அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. ஒரு புதிய நாளின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் கிழக்கு அடிவானத்தில் சூரியன் உதிக்கின்றது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? The sun rises in the eastern horizon, marking the beginning of a new day. The sun rises in the eastern horizon, marking the beginning of a new day. இந்த இடத்துல நீங்க ரெண்டு ப்ரொனன்சியேஷன் கவனிக்கணும். என்னென்ன அப்படின்னா HORIZON அப்படின்னா நம்ம ஹாரிசான் அப்படின்னு யூஸ்வலா சொல்லுவோம். அது ஹாரிசான் நம்ம சொல்லக்கூடாது. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா அது ஹரைசன். ஓகே, அடுத்து பாருங்க, மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரை அழுத்தி சொல்லுவோம் இந்த வார்த்தையில. இது மார்க்கிங் அப்படின்னு கிடையாது, அந்த இடத்துல ஆர் சைலன்ஸ், மார்க்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸ்டர்ன் ஹொரைசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிழக்கு அடிவானம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. அது வானத்தை கடக்கும் போது நம் சுற்றுப்புறங்களுக்கு வெப்பத்தையும் ஒளியையும் வழங்குகிறது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? As it traverses the sky, it provides warmth and light to our surroundings. As it traverses the sky, it provides warmth and light to our surrounding. இந்த இடத்துல traverses அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடக்கும் போது அப்படின்னு அர்த்தம். கடக்கும் போது அப்படின்னு அர்த்தம்.